student. Good morning all of you. Today we are going to discuss one of the very important chapter in cost accounting, that is called contract accounting. Before enter into the problem, better you know the meaning of contract. All of you know very well the contract is an agreement between two persons or two or more persons. Contract is a legally binding agreement that recognizes and governs the rights and duties of a parties to the agreement. ஒரு அக்ரிமெண்ட்டில் இன்வால்வ் ஆகக்கூடிய நபர்களுக்குடைய உரிமைகள் கடமைகளை சட்டப்படி ஏற்படுத்தக்கூடிய ஒரு உடன்படிக்கையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்ட்ராக்ட் இஸ் an agreement between contractor and the contractee to complete a job is called a contract. ஒரு ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறதுக்காக கான்ட்ராக்டருக்கும் கான்ட்ராக்டுக்கும் இடையில ஏற்படுத்தக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். ஸோ இன் சிம்பிள், contract is a making an agreement in business to do certain work for consideration. Consideration means that is a getting something for giving to others. பிறருக்கு ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம வாங்கிக்கிறது தான் பேர் என்ன சொல்லணும்னா கன்சிடரேஷன். நம்ம ஒர்க்கை அடுத்தவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக மணி ஆர் வேல்யூ ஆஃப் மணியை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். இப்போ கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது தட் இஸ் an agreement in business to do certain work for the consideration. காஸ்ட் அக்கௌண்டிங்கில் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு ஒர்க்கை நம்ம பில்டிங் கட்டி கொடுத்துட்டு பணம் வாங்கிக்கிறது, அல்லது ரோடு போட்டு கொடுக்கறது, அல்லது ஏதோ ஒரு ஒர்க்கை அடுத்தவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கறது. இப்போ ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொன்னாலே, கான்ட்ராக்ட்னு சொன்னாலே ரெண்டு பர்சன்ஸ் அதில் கண்டிப்பாக இன்வால்வ் ஆவாங்க. ஒன்று கான்ட்ராக்டி, அடுத்தவர் கான்ட்ராக்டர். அப்போ கான்ட்ராக்டி அப்படிங்கிறது யார் அப்படின்னா தட் இஸ் த ப்ராஜெக்ட் ஓனர். இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கை கொடுக்குறாரு இல்லையா, அவர் தான் அந்த ப்ராஜெக்டோட ஓனர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கான்ட்ராக்டி. த பர்சன் ஃபார் ஹூம் சம் ஒர்க் இஸ் பீயிங் டன். யாருக்காக ஒரு ஒர்க்கை நம்ம செய்யப்படுகிறதோ அவரை தான் கான்ட்ராக்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏவுக்காக ஒரு வீடை கட்டி தரேன்னு சொல்லி பி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் ஏ கான்ட்ராக்டி. இப்போ ப்ராஜெக்டோட ஓனர் ஆர் கிளைண்ட் ஆர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி எப்படி வேணாலும் அவங்கள சொல்லலாம். இந்த கான்ட்ராக்ட் சம்மந்தமான ஃபுல் ரைட்ஸும் யார்கிட்ட தான் இருக்குன்னா அந்த கான்ட்ராக்டி அவங்ககிட்ட தான். இப்போ இன்னொரு பர்சன், செகண்ட் பர்சன் யார் அப்படின்னா கான்ட்ராக்டர். இந்த கான்ட்ராக்டர் அப்படிங்கிறவர் யாருன்னா அந்த ஒர்க்கை செஞ்சு கொடுக்குறாரு இல்லையா, அவர் தான் நம்ம கான்ட்ராக்டர்னு சொல்கிறோம். எ பர்சன் who agree to do certain work for someone is called contractor. பிறருக்காக ஒரு ஒர்க்கை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிறாருல, அந்த நபரை நம்ம என்ன சொல்கிறோம்னா கான்ட்ராக்டர் சொல்கிறோம். ஒர்க்கை கொடுக்குறவர் கான்ட்ராக்டி, அந்த ஒர்க்கை எடுத்து செய்கிறவர் கான்ட்ராக்டர். அடுத்தது கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னால், ஒரு கான்ட்ராக்டை எடுத்த பிறகு அந்த கான்ட்ராக்டர் என்ன செய்யணும், ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவார். அதில் இந்த கான்ட்ராக்ட் சம்மந்தமான என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆகிருக்கு, எவ்வளவு கான்ட்ராக்ட் அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், அப்போ அந்த கான்ட்ராக்டோடைய டோட்டல் காஸ்ட் எவ்வளவு, இந்த கான்ட்ராக்டை எடுத்து செஞ்சு முடித்ததுனால உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கா, இப்படி அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு வரும். அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் பேர் என்னென்னா கான்ட்ராக்ட் அக்கௌண்ட். அப்போ அந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டுங்கிறது எப்போ ஒரு கான்ட்ராக்ட் அக்செப்ட் பண்ணுறோமோ உடனே கான்ட்ராக்டை ஒரு செப்பரேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுவோம். அந்த அக்கௌண்ட்டில் எல்லா இன்கம் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா டு ஃபைண்ட் அவுட் த காஸ்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் அண்ட் டு நோ த ப்ராஃபிட் ஆர் லாஸ் மேட் ஆன் தி கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, இதில் எவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட், எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் பேர் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட். ஸோ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர்ட் பை எ கான்ட்ராக்டர். கான்ட்ராக்டர் தான் அந்த அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. Contract account is
mainly prepared to find out the cost of the contract and to know the profit or loss of the contract. So the purpose of the contract account is to find out total cost of the contract and also to know the profit or loss arrived through the contract. இப்போ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் நம்ம இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் சில வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டேர்ம்ஸ்க்கான மீனிங்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் யூஸ்டு இன் த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட், கான்ட்ராக்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம்ஸ் இருக்குது. கான்ட்ராக்ட் ப்ரைஸ், கான்ட்ராக்டர், கான்ட்ராக்டி, ஒர்க் சர்டிஃபைட், ஒர்க் அன்சர்டிஃபைட், கேஷ் ரிசீவ்ட், ரிட்டென்ஷன். இப்போ கான்ட்ராக்ட் ப்ரைஸ்னா என்ன, கான்ட்ராக்டர்னா யார், கான்ட்ராக்டினா யாருங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம புதுசாக பார்க்க போகிறது கான்ட்ராக்ட் ப்ரைஸ்னா என்ன, ஒர்க் சர்டிஃபைட்னா என்ன, ஒர்க் அன்சர்டிஃபைட்னா என்ன, கேஷ் ரிசீவ்டுனா என்ன, ரிட்டென்ஷன் மணினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டுக்கு போகும். இப்போ கான்ட்ராக்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது that is a agreed price at which the contractor undertakes to execute a contract. ஒரு ஒர்க்கை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது என்ன ரேட்டுக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க, கான்ட்ராக்டி கான்ட்ராக்டர் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ப்ரைஸ் அக்ரீட் ஆகும். அந்த அக்ரீடு ப்ரைஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கான்ட்ராக்ட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இஸ் த அக்ரீடு ப்ரைஸ் at which the contractor undertake to execute the work. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏவுக்கு வந்து ஒரு பில்டிங் கட்டி தரணும், அவர் 20 லட்ச ரூபா கொடுக்குறாங்கிறாரு. ஆனால் பிங்கிறவர் நான் கட்டி கொடுக்குறேன் ஆனால் எனக்கு 25 லட்ச ரூபா கொடுங்கன்னு சொல்லி இவர் கேட்குறாரு. இப்போ ஏ கான்ட்ராக்டி அவர் 20 லட்சம் தரேன்னு சொல்கிறாரு. ஆனால் பி வந்து கான்ட்ராக்டர் 25 லட்சம் கேட்குறாரு. அப்புறம் ரெண்டு பேர்த்துக்குள்ளே பேசி ஒரு 22 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க. அப்போது 22 லட்ச ரூபாயில் ஏ சொல்கிற மாதிரி பி வந்து அந்த பில்டிங்கை கட்டி கொடுக்கணும். இப்போ ரெண்டு பேர்த்துக்குள்ள அக்ரீடு ப்ரைஸ் 22 லட்ச ரூபா, 22 lakhs. இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா கான்ட்ராக்ட் ப்ரைஸ். ஸோ கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இஸ் அக்ரீடு ப்ரைஸ் அட் விச் த கான்ட்ராக்டர் undertakes to execute the contract price. அடுத்தது இந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸை நம்ம எப்படி அக்கௌண்ட்டில் டீல் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்போது இந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸை நீங்கள் என்ன செய்யணும், கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டோடைய கிரெடிட் சைடில் கான்ட்ராக்டி அக்கௌண்ட் அப்படின்னு நேமில் காட்டும். அப்போ இந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எங்கே வந்து நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் போடணும்னு சொன்னால் கிரெடிட் சைடில் போடணும். எப்போ அது கிரெடிட் சைடில் அப்பியர் ஆகும்னு சொன்னாக்க கான்ட்ராக்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்போ மட்டும்தான் கான்ட்ராக்ட் ப்ரைஸை நீங்கள் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் காட்டணும். என்ன நேமில் காட்டணும்னா கான்ட்ராக்ட் ப்ரைஸ் அப்படின்னு காட்டக்கூடாது, கான்ட்ராக்டி அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிட்டு அந்த இடத்துல காமிக்கணும். எப்போது கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா. அதே கான்ட்ராக்ட் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இன்னும் ஃபினிஷ் ஆகலை அப்படின்னு சொன்னாக்க அப்போது கான்ட்ராக்ட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் காட்டவே கூடாது. அப்போ வெரி கிளியராக அண்டர்ஸ்ட் பண்ணணும். கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து கான்ட்ராக்டு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் கான்ட்ராக்டி அக்கௌண்ட் அப்படிங்கிற நேமில் அப்பியர் ஆகும். அதே கான்ட்ராக்ட் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் வரவே வராது, அதை நீங்கள் காமிக்கக்கூடாது. இப்போ கான்ட்ராக்ட் ப்ரைஸ்னால் என்ன, அதை நம்ம எப்படி கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் காமிக்கணுங்கிறத பார்த்துக்கோம். செகண்ட் வந்து ஒர்க் சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லுவோம். ஒர்க் சர்டிஃபைடு அப்படிங்கிறது வந்து என்னென்னா த ஒர்க் கம்ப்ளீட்டட் பை த கான்ட்ராக்டர் அண்ட் சர்டிஃபைடு பை த இன்ஜினியர் ஆர் ஆர்கிடெக்ட் ஆர் அதர் பர்சன் அஃபிஷியல்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்டி. இப்போ கான்ட்ராக்டர் வந்து ஒரு ஒர்க் எடுத்து செஞ்சிட்டு இருக்காரு. அப்போ கான்ட்ராக்டி உடைய ஆஃபீஸர் ஆர் இன்ஜினியர் ஆர் ஆர்கிடெக்ட் இவங்க யாராவது வந்து எவ்வளோ ஒர்க்கை செஞ்சு முடிச்சிருக்காருங்க அதை மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சு தான் கான்ட்ராக்டர் என்ன செய்யணும், கேஷை ரிசீவ் பண்ணணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏ அப்படிங்கிற ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பில்டிங்கை கட்டித்தரேன்னு சொல்லிட்டு பி கிட்டேருந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. இப்போ பி வந்து கான்ட்ராக்டி
ஏ வந்து யாருன்னா கான்ட்ராக்டர், 20 லட்ச ரூபாய்க்கு பில்டிங் கட்டும். இப்போ ஏ வந்து கான்ட்ராக்டர், பி வந்து கான்ட்ராக்டிங். ஏ பில்டிங்கை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 6-7 லட்ச ரூபாய் செலவு பண்ணி பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கார். இப்போ பியோடைய ஆஃபீஸர், பியோடைய இன்ஜினியர் பியோடைய ஆஃபீஸர் யாராவதுவங்க வந்து பில்டிங்கை பார்வையிட்டு எவ்வளோ ஒர்க்கை முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இப்போ 7 லட்ச ரூபாய்க்கு ஒர்க்கை முடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இன்ஜினியர் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பார். அந்த சர்டிஃபிகேட்டை ஏ ரிசீவ் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் பியோடைய அக்கௌண்ட் பேங்க்கில் கொடுக்கும்போது பேங்க் வந்து பணம் கொடுப்பாங்க, அல்லது பிஏ டைரெக்டாக என்ன செய்யலாம்னா கேஷ் கொடுக்கலாம். அப்போது எவ்வளோ ஒர்க்கை முடிச்சிருக்காரு அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த இன்ஜினியர் ஆஃபீஸர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டுக்கு தான் பேர் என்னென்னா ஒர்க் சர்டிஃபைடு. இப்போ ஒர்க் சர்டிஃபைடுங்கிறது என்ன? தட் இஸ் ஒர்க் கம்ப்ளீட்டட் பை த கான்ட்ராக்டர் அண்ட் விச் சர்டிஃபைடு பை தி இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் ஆஃப் த கான்ட்ராக்டி. அந்த சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி தான் கான்ட்ராக்டி கான்ட்ராக்டோடைய அக்கௌண்ட் பேங்க்கு பணத்தை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அன்சர்டிஃபைடு. ஒர்க் அன்சர்டிஃபைடுங்கிறது என்னென்னா இன்ஜினியர், அதாவது கான்ட்ராக்டர் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒர்க்கை முடிச்சிருப்பார். ஆனால் கான்ட்ராக்டியோடைய இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் அதுக்கான சர்டிஃபிகேட்டை இன்னும் கொடுக்காமல் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7,20,000 ரூபாய்க்கான ஒர்க்கை ஏ முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போது பியோடைய, அதாவது கான்ட்ராக்டியோடைய இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு 7 லட்ச ரூபா ஒர்க்கை முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இப்போ அவர் ஆக்சுவலாக முடிச்சிருக்கிறது 7,20,000, பட் இது வரைக்கும் சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து எவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்கன்னா 7 லட்ச ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 20,000 ரூபா ஒர்க்கை முடிச்சாச்சு, பட் அதுக்கு என்ன சர்டிஃபிகேட்டு நம்ம வாங்கலை. இதை மாதிரி ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், பட் அதுக்கான சர்டிஃபிகேட் இன்னும் ரிசீவ் பண்ணாமல் இருக்கும். இதை மாதிரி ஒர்க்கு கம்ப்ளீட்டட் பட் நாட் சர்டிஃபைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒர்க்கு டன் பட் நாட் சர்டிஃபைட் ஆர் ஒர்க் அன்சர்டிஃபைட் சொல்கிறோம். The work relating to an incomplete contract which has been done but has not yet been certified by the contractee engineer or architect is known as uncertified work or work done but not certified. ஸோ இப்போ வந்து ஒர்க் சர்டிஃபைடு, ஒர்க் அன்சர்டிஃபைடு இது ரெண்டையும் சேர்த்து வரக்கூடிய டோட்டல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லணும், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ங்கிறது ஒரு சர்டன் ஸ்டேஜ் ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிருக்கும், ஒரு சர்டன் ஸ்டேஜ் ஒர்க்கு ஃபினிஷ் ஆகாமல் இருக்கும். த ஒர்க் இஸ் கோயிங் ஆன், த ஒர்க் இஸ் பீயிங் கம்ப்ளீட்டட், இட் இஸ் டு பி கம்ப்ளீட்டட். அதாவது கொஞ்சம் ஒர்க் முடிஞ்சு கொஞ்சம் ஒர்க் முடியாமல் இருக்கிற அந்த ஸ்டேஜை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க கான்ட்ராக்ட் ப்ரைஸ் ஃபுல்லாகவையும் நீங்கள் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் காமிக்கணும். ஆனால் கான்ட்ராக்ட் வந்து இன்னும் ஃபினிஷ் ஆகலை, இது போயிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் காட்டக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு டைட்டில் கொடுத்துட்டு அந்த டைட்டிலுக்கு கீழே ஒர்க் சர்டிஃபைடு அமௌண்ட், ஒர்க் அன்சர்டிஃபைடு அமௌண்ட், இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் சேர்த்து டோட்டல் போட்டு கிரெடிட் சைடில் காட்டணும். ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஃபுல் கான்ட்ராக்ட் ப்ரைஸும் கிரெடிட் சைடில் வரும். ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை, ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்குது, ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு டைட்டில் கொடுத்து அந்த டைட்டிலுக்கு கீழே நீங்கள் என்ன செய்யணும், எவ்வளோ ஒர்க்கு சர்டிஃபைடு, எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட்டட் பட் நாட் சர்டிஃபைட் அப்படிங்கிறத போட்டு டோட்டல் போட்டு அந்த ரெண்டு அமௌண்ட்டும் கிரெடிட் சைடில் வரும். இந்த ரெண்டுக்கு பேர் என்ன, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். அடுத்து ரிட்டென்ஷன் மணி அப்படிங்கிறது, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ராக்டியோடைய இன்ஜினியர் வந்து 7 லட்சம் ரூபாய்க்கு சர்டிஃபிகேட் தராருன்னு வச்சுக்கோங்க, ஒர்க் சர்டிஃபிகேட். இந்த 7 lakhsக்கான ஒர்க் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் நம்ம கான்ட்ராக்டி அவர்கிட்ட கொடுக்குறோம், அல்லது கான்ட்ராக்டியோடைய பேங்க்கிட்ட கொடுக்குறோம். இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க. 7 lakhsக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னா அந்த 7 lakhs கொடுக்க மாட்டாங்க. அதில் ஒரு 10% மைனஸ் பண்ணிவிட்டு மீதி ஒரு 90% அது 80% கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 6,80,000 கொடுக்குறாரு.
ஆனால் நம்ம ஒர்க்கு சர்டிஃபைடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணது 7 lakhs. பட் அவங்க எவ்வளோ கேஷ் கொடுக்குறாங்க? இப்போ 7 lakhs ஃபுல்லாக கொடுக்காம ஒரு 6,80,000 கொடுக்குறாங்க. ஒரு 20,000 அவங்க வந்து குடிச்சு வச்சுக்கிறாங்க. இதை கான்ட்ராக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக தான் அதை வாங்கணும். அதை மாதிரி கொஞ்சம் அமௌண்ட்டை டிடக்ஷன் பண்ணிக்கிட்டு மீதி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ரிடக்ஷன் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் பேர் என்னென்னா டிடக்ஷன் மணி அப்படின்னு சொல்லுவோம். அந்த 20,000 இருக்குல்ல, அதுக்கு பேர் ரிடக்ஷன் மணி. இப்போ 6,80,000 நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் கேஷ் ரிசீவ்டு. இப்போ நம்ம எவ்வளோ ஒர்க்கு சர்டிஃபைடு ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபுல் அமௌண்ட்டும் நம்மளுக்கு கிடைக்காது. அதில் ஒரு சர்டன் பர்சன்டேஜை வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணிப்பாங்க. அந்த ரிட்டர்ன் பண்ணிக்கிற அமௌண்ட்டுக்கு தான் பேர் என்னென்னா ரிடக்ஷன் மணி. இதை வந்து கான்ட்ராக்ட்டு கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம கான்ட்ராக்டீட்டேருந்து வாங்கிக்கலாம். அது போக பேலன்ஸ் வாங்குகிறோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு தான் பேர் என்னது? கேஷ் ரிசீவ்டு. ஸோ ஜென்ரலி த டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் ப்ரொவைட் தட் த ஹோல் அமௌண்ட் ஷோன் இன் தி certified shall not be paid by the contract, but the specified percentage or portion thereof shall be retained by the contractee till the completion of the contract. The money so retained is known as retention money. So you should understand the entire amount will not be get by the contractor which is certified. Certain percentage of the work certified being retained by the contractee, still the contract is completed. So that portion of the amount which is retained by the contractee is known as retention money. So the retention money will not appear in any debit side or credit side of the contract account. Actually, the cash received also will not appear in the contract account. The work certified amount, the full work certified amount will appear on the credit side, of which certain percentage amount received of the contractor will not appear in the contract account, and the retention money also will not appear. நல்லா அண்டர்ஸ்ட் பண்ணணும். ஒர்க் சர்டிஃபைட் அப்படிங்கிற ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்கள் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் செல்லில் போட்டோம். அதில் எவ்வளோ கேஷ் ரிசீவ்டு பண்ணியிருக்கோம், எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் வராது. அதெல்லாம் கான்ட்ராக்டீ அக்கௌண்ட்டில் தான் நம்ம வந்து காமிக்கணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கான்ட்ராக்ட் ப்ரைஸ்னால் என்ன, ஒர்க் சர்டிஃபிகேட்னா என்ன, ஒர்க் அன்சர்டிஃபைட்னா என்ன, கேஷ் ரிசீவ்டுன்னு என்ன, ரிடக்ஷன் மணினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி ஒரு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது, ஹவு டு ப்ரிப்பேர் எ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட். ஸோ ஃப்ரம் திஸ் பாயிண்ட் யூ ஷுட் வெரி கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி சிம்பிள். You have to debit all the expenses which are relating to such a contract. ஒரு கான்ட்ராக்ட் சம்மந்தமான என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸ்பென்சஸை பூராத்தையும் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட்ஸ் எல்லாம் எழுதும். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். Here you have to debit all the expenses which are incurred by the contractor in respect of such a contract. அந்த கான்ட்ராக்ட் சம்மந்தமாக கான்ட்ராக்டர் எவ்வளோ செலவு பண்ணுறாரோ அவ்வளவு செலவுகளையும் நீங்கள் வந்து என்ன செய்யணும், டெபிட் செல் எழுதணும். இப்போ அந்த கான்ட்ராக்டுக்கு நம்ம என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கோம், மெட்டீரியல் வாங்கியிருக்கோம், லேபர் இருக்குது, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அதுக்கான அசெட்ஸ் பிளான்ட் அண்ட் மிஷினரி யூஸ் பண்ணுவோம். அந்த கான்ட்ராக்ட் சம்மந்தமான சப் கான்ட்ராக்ட் காஸ்ட் இருக்குது. தென் அப்புறம் எக்ஸ்ட்ரா கான்ட்ராக்ட் காஸ்ட். இதை மாதிரி கான்ட்ராக்டுக்கு ரிலேட்டட் உள்ள மெட்டீரியல் பர்ச்சேசஸ், லேபர் காஸ்ட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்டு அசெட்ஸ் விச் நேம்லி பிளான்ட் அண்ட் மிஷினரி யூஸ்ட், அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டெபிட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கான்ட்ராக்டுக்கான மெட்டீரியல் ஸ்டோர்லேருந்து எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இந்த கான்ட்ராக்டுக்கு மெட்டீரியல் டைரெக்டாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இந்த கான்ட்ராக்டுக்கான மெட்டீரியல் வேறு கான்ட்ராக்ட்லேருந்து இங்கே நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கா, அல்லது இது மாதிரி மெட்டீரியல் ஓப்பனிங் மெட்டீரியல், மெட்டீரியல் ஃப்ரம் த ஸ்டோர், மெட்டீரியல் டைரக்ட்லி பர்ச்சேஸ்டு ஃபார் த கான்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் அதர் கான்ட்ராக்ட் டு திஸ் கான்ட்ராக்ட். இதெல்லாம் நீங்கள் டெபிட்ஸ் எல்லாம் எழுதணும். அதாவது ஸ்டோர்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற மெட்டீரியல், அப்புறம் அந்த கான்ட்ராக்டுக்காக நம்ம டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்,
இந்த கான்ட்ராக்டுக்கு வேணுங்கிற மெட்டீரியல் வேறு ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா இது எல்லாத்தையும் டெபிட் செலவு. அதாவது டெபிட் வாட் கம்ஸ் இன். இந்த கான்ட்ராக்டுக்குள்ளே வருது இல்லையா, ஸ்டோர்லேருந்து வந்தாலும் சரி, அல்லது சப்ளையர்லேருந்து டைரெக்டாக நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி, அல்லது வேறு கான்ட்ராக்ட்லேருந்து இங்கே மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, எனி மெட்டீரியல் கம்ஸ் இன் டு த கான்ட்ராக்ட் வில் அப்பியர் ஆன் தி டெபிட் சைட். மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு அடுத்ததாக லேபர் காஸ்ட். The labor can be classified into two categories. One is direct labor, another one is indirect labor. Direct labor means the worker engaged at the site of a particular contract, irrespective of the nature of work performed by them, are treated as direct workers and the amount of wages paid to them as direct wages. ஒரு கான்ட்ராக்டில் இந்த பர்டிகுலர் சைட்டில் நம்ம என்கேஜ் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது இங்கே டிஃப்ரெண்ட் நேச்சர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், மேனேஜர் இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், டிரைவர் இருக்கலாம், கிளர்க் இருக்கலாம், சூப்பர்வைசர் இருக்கலாம், பாட்டம் லெவல் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. இதை மாதிரி டிஃப்ரெண்ட் நேச்சர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டில் அந்த பர்டிகுலர் சைட்டில் நம்ம வந்து என்கேஜ் பண்ணக்கூடிய லேபர்ஸை ஒர்க்கர்ஸை நம்ம வந்து டைரக்ட் லேபர்ஸு சொல்கிறோம். அவங்களுக்கு கொடுக்க பேமெண்ட் இருக்கு இல்லையா, வேஜஸ் பேமெண்ட், அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா டைரக்ட் வேஜஸ்ஸு சொல்லுவோம். இதே வந்து வேறு ஒரு கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள ஒரு எமர்ஜென்சிக்காக 1 or 2 days அல்லது ஒரு 10 hours or 2 hours இதை மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்காக வேறு ஒரு கான்ட்ராக்டில் இருக்கிற எம்ப்ளாயீஸை கொண்டு வந்து இந்த கான்ட்ராக்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லணும்னா இன்டைரக்ட் லேபர்ஸு சொல்லுவோம். அந்த இன்டைரக்ட் லேபருக்கு கொடுக்குற வேஜஸ் வந்து நம்ம இன்டைரக்ட் வேஜஸ்ஸு சொல்லுவோம். அப்போ இதே கான்ட்ராக்ட், இந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டுக்காக நம்ம அப்பாயின்ட் பண்ணக்கூடிய பர்டிகுலர் கான்ட்ராக்டில் என்கேஜ் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ், டிஃப்ரெண்ட் நேச்சர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆர் கால்டு டைரக்ட் வேஜஸ். இந்த டைரக்ட் வேஜஸாக இருந்தாலும் சரி அல்லது இன்டைரக்ட் வேஜஸாக இருந்தாலும் சரி தான், இந்த வேஜஸ் அக்கௌண்ட்டை வேஜஸ் பே பண்ணுறோம் இல்லையா, இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். டைரக்ட் வேஜஸையும் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும், இன்டைரக்ட் வேஜஸையும் நீங்கள் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபிட் பண்ணும்போது ஆக்சுவல் அமௌண்ட் பெய்ட் அதோட இஃப் தேர் இஸ் எனி அவுட்ஸ்டாண்டிங் ஆர் பேயபிள் ஆர் டியூ ஷுட் பி ஆடட். எனி அமௌண்ட் பெய்ட் இன் எக்ஸஸ் ஆர் ப்ரீபெய்ட் ஆர் பெய்ட் இன் அட்வான்ஸ் ஷுட் பி டிடக்டட். ஏதாவது அவங்களுக்கு வேஜஸ் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்குது, டியூவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ வேஜஸ் கொடுத்துருக்கோமோ அந்த வேஜஸோட இன்னும் நம்ம கொடுக்க வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிக்கணும். சில நேரங்களில் நம்ம எக்ஸஸாக அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துருப்போம் அவங்களுக்கு, அதே மாதிரி எக்ஸஸ் அமௌண்ட் அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துருந்தோம்னா அதை வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். இப்போது வேறு ஒரு கான்ட்ராக்ட்லேருந்து லேபரை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா லேபர் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் அதர் கான்ட்ராக்ட், இதை வந்து நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். இங்கே ஒர்க் பண்ணுற லேபர் ஏதோ ஒரு நேச்சர் ஆஃப் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேறு கான்ட்ராக்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா லேபர் ட்ரான்ஸ்ஃபர்டு டு அதர் கான்ட்ராக்டை வந்து நம்ம என்ன சொன்னால் லேபர் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் கொட்டுறோம். இப்போ லேபர் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் அதர் கான்ட்ராக்ட் இஸ் டு பி டெபிட்டட். In case labor transferred from this contract to any other contract is to be credited. Okay. Next, expenses. There are two types of expenses. One is direct expenses, another one is indirect expenses. இப்போ நீங்கள் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் சரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் சரி அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் என்ன செய்யணும், கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். இப்போ லேபர் காஸ்ட்டில் பார்த்த மாதிரியே அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கணும், ப்ரீபெய்டு ஆர் எக்ஸஸ் பேமெண்ட் ஆர் அட்வான்ஸ் பேமெண்ட் இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணிக்கணும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸையும் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் தான் டெபிட் பண்ணணும், தென் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸையும் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். அப்படி டெபிட் பண்ணும்போது அமௌண்ட் பெய்ட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் தென் லெஸ் ப்ரீபெய்டு ஆர் அட்வான்ஸ் இதை வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். அடுத்தது இந்த கான்ட்ராக்டுக்காக நம்ம ஏதாவது பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கியிருக்கோம், இந்த கான்ட்ராக்டுக்கு வந்து ஏதாவது ஒரு அசெட் ஆர் பிளான்ட் அண்ட் மிஷினரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னா அதை கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். Here the plant may be divided into two types. One is special plant, another one is general plant.
இங்கே வந்து பிளான்ட்டை நீங்கள் 2 வகையாக பிரிச்சுக்கணும். ஒன்று ஸ்பெஷல் பிளான்ட்டு, இன்னொன்று வந்து ஜென்ரல் பிளான்ட். ஸ்பெஷல் பிளான்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்ம ஒரு பர்டிகுலர் கான்ட்ராக்ட், இந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டுக்காக நம்ம வந்து ஒரு அசட்ஸை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து என்னது ஸ்பெஷல் கான்ட்ராக்ட், எஸ்பெஷலி யூஸ்டு ஃபார் தீஸ் கான்ட்ராக்ட் ஒன்லி. இப்போ ஒரு பெரிய கான்ட்ராக்ட் எடுக்கிறோம், 4-5 வருஷம் ஒரு மிகப்பெரிய பாலம் கட்டணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கட்டுறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஒரு பெரிய மிஷினரி வாங்குகிறோம், மிக்ஸ் பண்ணணும், இல்லை கம்பியை பெண்ட் பண்ணுறதுக்கான மிஷினரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டுக்கு மட்டும் நம்ம அதை வாங்கியிருக்கோம், இதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் என்னது ஸ்பெஷல் கான்ட்ராக்ட். ஸோ ஸ்பெஷல் பிளான்ட், it is refers to the plant which is specially purchased for a particular contract and is expected to be used for the contract over a longer period. The value of the special plant at the commencement of the contract used period, that means original purchase price, is to be debited to the contract. இப்படி நம்ம என்ன ரேட்டுக்கு பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்குகிறோமோ அந்த வாங்குகிற அமௌண்ட்டை வந்து கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் என்ன செய்யணும், டெபிட் பண்ணணும். அந்த இயர் முடியும் போது அந்த கான்ட்ராக்டும் அந்த இயர் நம்ம அக்கௌண்ட்டை முடிக்கும் போது வேல்யூ ஆஃப் பிளான்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அந்த பிளான்ட்டோட வேல்யூ வந்து கிரெடிட் சைடில் போடணும். அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம பிளான்ட் அண்ட் மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதை வந்து டெபிட் சைடில் போட்டுட்டு அந்த இயர் எண்டில் அல்லது அந்த கான்ட்ராக்ட் முடியும் போது நம்ம எப்போ அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்போ வேல்யூ ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோங்கிறத அசஸ் பண்ணி அதை வந்து கிரெடிட் சைடில் போடணும். தட் மீன்ஸ் க்ளோசிங் பிளான்ட் வேல்யூ வந்து கிரெடிட் சைடில் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த கான்ட்ராக்டில் எண்டில் சைட்டில் எவ்வளவு பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ இருக்கோ அதை வந்து நம்ம கிரெடிட் சைடில் போடணும். வேறு கான்ட்ராக்டிலேருந்து இந்த கான்ட்ராக்டுக்கு ஏதாவது ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரியை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஒரு டெம்பரவரியாக ஒரு 10 days ஆர் 15 days ஆர் 20 days ஆர் 1 month யூஸ் பண்ணுறதுக்காக வேறு ஒரு கான்ட்ராக்ட்லேருந்து நம்ம இந்த கான்ட்ராக்டு பிளான்ட் அண்ட் மிஷினரியை எடுத்து வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜென்ரல் பிளான்ட் அண்ட் மிஷினரி. இந்த மாதிரி ஜென்ரல் பிளான்ட் அண்ட் மிஷினரியை நம்ம என்ன செய்யணும், கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். இதில் இதை மாதிரி ஜென்ரல் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு நம்ம என்ன செய்வோம்னா எவ்வளவு நாள் இந்த கான்ட்ராக்டுக்கு அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்து அந்த பர்டிகுலர் பீரியடுக்கான டிப்ரிஷியேஷன் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த அமௌண்ட் ஆஃப் டிப்ரிஷியேஷனை மட்டும் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். இது ஒரு மெத்தட். அல்லது பர்ச்சேஸ் பண்ண ரேட்டை டெபிட் பண்ணுறது, இயர் ரேட்டில் அந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ வந்து கிரெடிட் பண்ணுறது. ஜென்ரலாக ஸ்பெஷல் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு என்ன பண்ணுவோம்னா என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதை வந்து டெபிட் சைடில் கொடுத்துட்டு அந்த கான்ட்ராக்டை முடிக்கும் போது அல்லது அந்த இயர் முடியும் போது அந்த பிளான்ட் அண்ட் மிஷினோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்து க்ளோசிங் வேல்யூ வந்து கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் செய்யணும். பட்டு ஜென்ரல் பிளான்ட் அண்ட் மிஷினரி, அதாவது வேறு ஒரு கான்ட்ராக்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மிஷினரியை நம்ம இப்போ பர்டிகுலர் கான்ட்ராக்டுக்கு மட்டும் எடுத்து வந்து யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் அதை ஹவர்லி பேசிஸ் ஆர் டெய்லி பேசிஸ் ஆர் வீக்லி ஆர் மந்த்லி எத்தனை மணி நேரம் இந்த கான்ட்ராக்டில் அதை யூஸ் பண்ணியிருக்கோம், அல்லது எத்தனை நாட்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை வாரம், எத்தனை மாதம் இந்த கான்ட்ராக்டில் அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்து அந்த பர்டிகுலர் ஹவர் ஆர் டேஸ் ஆர் வீக்ஸ் ஆர் மந்த்ஸுக்கான டிப்ரிஷியேஷன் அமௌண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சி அந்த அமௌண்ட் ஆஃப் டிப்ரிஷியேஷனை மட்டும் இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவோம்னா டெபிட் பண்ணுவோம். அப்போது ஸ்பெஷல் பிளான்ட்னா வாங்கின ரேட்டை டெபிட் பண்ணிவிட்டு க்ளோசிங் வேல்யூ வந்து கிரெடிட் சைடில் போடுறது. ஜென்ரல் பிளான்ட் அண்ட் மிஷினரினா அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு நம்ம யூஸ் பண்ண பீரியடுக்கான அமௌண்ட் ஆஃப் டிப்ரிஷியேஷனை மட்டும் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணும். இப்போ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பிளான்ட் அண்ட் மிஷினரியை டெபிட் சைடில் போடும். பிளான்ட் அண்ட் மிஷினரி பர்ச்சேஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுவும் டெபிட் சைடில் வரும். பிளான்ட் அண்ட் மிஷினரி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் அதர் கான்ட்ராக்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுவும் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போடும். பிளான்ட் அண்ட் மிஷினரி இஷ்யூடு ஃப்ரம் ஸ்டோர் இப்படி வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் டெபிட் சைடில் போகணும். அப்போ எதெல்லாம் டெபிட் சைடில் வரும், ஓப்பனிங் பிளான்ட் அண்ட் மிஷினரி, பிளான்ட் அண்ட் மிஷினரி பர்ச்சேஸ்ட், பிளான்ட் அண்ட் மிஷினரி இஷ்யூடு ஃப்ரம் ஸ்டோர், பிளான்ட் அண்ட் மிஷினரி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் அதர் கான்ட்ராக்ட், இப்படிலாம் வந்தால் அது டெபிட் சைடில் வரும். இதே பிளான்ட் அண்ட் மிஷினரி டிரான்ஸ்ஃபர்டு டு அதர் கான்ட்ராக்ட், பிளான்ட் அண்ட் மிஷினரி டிரான்ஸ்ஃபர்டு டு ஸ்டோர், plant and machinery at the end, plant and machinery at the site, plant and machinery lost by fire or theft இப்படிலாம் வந்துச்சுன்னா அது கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் கொண்டு. காஸ்ட் ஆஃப் சப் கான்ட்ராக்ட்
அண்ட் காஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஒர்க். இப்போ ஒரு பில்டிங் எடுத்து நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம மெயினாக எடுத்துக்கிற ஒரு கான்ட்ராக்ட். அதில் இருக்கிற ஒரு ஒர்க்கை இன்னும் ஒருத்தவருக்கு நம்ம என்ன செய்யலைன்னா கான்ட்ராக்ட் கொடுத்துருவோம். அதே மாதிரி கொடுத்தோம்னா அதுக்கு பேர் சப் கான்ட்ராக்ட். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பில்டிங் கட்டுற கான்ட்ராக்டை நம்ம எடுத்துருக்கோம். இதுக்கு பெயிண்டிங் அடிக்கிற ஒர்க்கை மட்டும் வேற ஒரு ஆளுகிட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கான்ட்ராக்ட் கொடுத்துட்டோம். இப்போ அவர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு இந்த கான்ட்ராக்டுக்காக அப்படின்னு பார்க்கணும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா காஸ்ட் ஆஃப் சப் கான்ட்ராக்ட். அப்போ நம்ம டைரெக்டாக இந்த கான்ட்ராக்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமோ அந்த காஸ்ட்டையும் டெபிட் பண்ணணும். நம்ம சப் கான்ட்ராக்ட் கொடுக்குறோம். இப்போ நம்ம பெயிண்டிங் அடிக்கிறது, ஒயரிங் பண்ணுறது, இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, இதை மாதிரி நம்ம இந்த ஒர்க்லாம் வேறு ஒரு ஆளுகிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துட்டோம்னா அவர் இந்த கான்ட்ராக்டுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யணும், இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். தட் இஸ் கால்டு காஸ்ட் ஆஃப் சப் கான்ட்ராக்ட். த ஒர்க் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு characters, that is road construction in the building, installation of lift, electrical fittings. அதாவது ஒரு பெரிய பில்டிங்கில் வந்து லிஃப்ட்டை மட்டும் ஃபிட் பண்ணி கொடுக்கறது ஒரு சப் கான்ட்ராக்ட் கொடுத்துருவோம். இந்த மாதிரி சப் கான்ட்ராக்ட் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதுக்கான காஸ்ட்டையும் நம்ம என்ன செய்யணும், இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். இப்போ நம்ம கான்ட்ராக்ட் எடுக்கும்போது ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இது இப்படி எனக்கு அடிஷ்னலாக இதெல்லாம் தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த கான்ட்ராக்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் அடிஷ்னலாக செலவு பண்ணுறதுக்குல அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட். இது மாதிரி காஸ்ட் ஆஃப் சப் கான்ட்ராக்ட், காஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஒர்க், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன செய்யணும், கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போடணும். இப்போ ஆல் எக்ஸ்பென்சஸ் எதெல்லாம் வருதோ அதை பூரா நீங்கள் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் நல்லா அண்டர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, மெட்டீரியல் ஃபயர் ஆகிடுது, அல்லது மெட்டீரியல் கீழே வந்து உடஞ்சி போகுது, புரோக்கன், அல்லது எவாபரேஷன் ஆவியாக போயிடுது, அல்லது திருடிட்டு போயிடுறாங்க, தெஃப்ட்டு. இதே மாதிரி மெட்டீரியல் ஏதோ ஒரு காரணத்தால் புரோக்கன் ஆகலாம், ஃபயர் ஆகிடலாம், தெஃப்ட் ஆகலாம், அல்லது எவாபரேஷன் ஆகிடலாம், அல்லது லீக்கேஜ். இதை மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால் வேஸ்ட் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி வேஸ்ட் ஆகக்கூடிய லாஸ்ட்டெல்லாம் நீங்கள் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் செல்லில் கொண்டு வரணும். கிரெடிட் செல்லில் கொண்டு வரும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு டைட்டில் கொடுத்துட்டு அந்த டைட்டிலுக்கு கீழே தான் மெட்டீரியல் லாஸ்ட் பை ஃபயர், மெட்டீரியல் லாஸ்ட் பை தெஃப்ட், மெட்டீரியல் லாஸ்ட் பை புரோக்கன், மெட்டீரியல் லாஸ்ட் பை லீக்கேஜ், எவாபரேஷன், இதை மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால் மெட்டீரியல் லாஸ் ஆகிடுச்சுன்னா அதை பூரா நீங்கள் என்ன செய்யணும், கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் செல்லில் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது என்ன டைட்டில் கொண்டு வரணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு டைட்டில் கொடுத்துட்டு அதுக்கு கீழே தான் இந்த மாதிரி லாஸில் கொண்டு வரும். அதே மாதிரி பிளான்ட் அண்ட் மிஷினரி ஃபயர் ஆயிடலாம், பிளான்ட் அண்ட் மிஷினரி புரோக்கன், பிளான்ட் அண்ட் மிஷினரி தெஃப்ட், இதை மாதிரி இருக்கக்கூடிய எனி லாஸ், அப்நார்மல் லாஸ் வருது இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்கள் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் கொண்டு வரணும். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இந்த மாதிரி லாஸை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, டெபிட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து 1 லேக்குக்கு மெட்டீரியல் வாங்குறோம்னா அந்த 1 லேக் மெட்டீரியலையுமே டெபிட் பண்ணிடும். அதில் ஒரு 10,000 மெட்டீரியல் ஃபயர் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் அந்த டெபிட் பண்ணதுலேருந்து அதை எடுத்துடணும், வெளியில் எடுக்கணும், கிரெடிட்டில் கொண்டு வரும். அதனால் மெட்டீரியல் லாஸ்ட் பை ஃபயர், மெட்டீரியல் லாஸ்ட் பை தெஃப்ட், இதை மாதிரி எனி அப்நார்மல் லாஸ் வந்ததுன்னா அதை கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் செல்லில் கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டைட்டில் கொடுத்து அதுக்கு கீழே கொண்டு வரும். அப்போ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் கிரெடிட் செல் என்னென்னலாம் வரும், கிரெடிட் செல்லில் இந்த மாதிரி மெட்டீரியல் லாஸ்ட் பை ஃபயர், பிளான்ட் அண்ட் மிஷினரி லாஸ்ட் பை ஃபயர், இதை மாதிரி அப்நார்மல் லாஸ் வருது இல்லையா, அதெல்லாம் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் செல்லில் கொண்டு வரும். அடுத்து மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் டு ஸ்டோர், மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் டு அதர் கான்ட்ராக்ட், அதுமாதிரி பிளான்ட் அண்ட் மிஷினரி டிரான்ஸ்ஃபர் டு ஸ்டோர், பிளான்ட் அண்ட் மிஷினரி டிரான்ஸ்ஃபர் டு அதர் கான்ட்ராக்ட்லாம் வந்துச்சுன்னா அதை கிரெடிட் செல்லில் கொண்டு வரும். அடுத்து மெட்டீரியல் அட் சைட், பிளான்ட் அண்ட் மிஷினரி அட் சைட், மெட்டீரியல் அட் எண்ட், பிளான்ட் அண்ட் மிஷினரி அட் எண்ட், இதை மாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரும். அடுத்தது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு டைட்டில் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒர்க் சர்டிஃபைட், ஒர்க் அன்சர்டிஃபைடு வரும். ஸோ இதெல்லாம் கிரெடிட் சைடில் வரக்கூடிய அமௌண்ட். இதாவது நம்ம மெட்டீரியல் வேஸ்ட் ஆகுது, அதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், ஸ்கிராப் வேல்யூ, அந்த மாதிரி ஸ்கிராப் வேல்யூ வந்தோன்னா அதையும் நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் கொண்டு வரலாம்.
ஸோ இதெல்லாம் வந்து கிரெடிட் சைடில் வரக்கூடிய அமௌண்ட். இப்போ நம்ம டெபிட் சைடில் ஆல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டெபிட் பண்ணுவோம். அப்நார்மல் லாஸஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் கொண்டு வருவோம். தென் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் கிரெடிட் சைடில் வரும். இப்போ நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கான்ட்ராக்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது டெபிட் சைடில் குறையிற அமௌண்ட்டையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் நேம் தரணும். கிரெடிட் சைடில் குறைஞ்சாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் நேம் தரணும். எப்போது கான்ட்ராக்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க டெபிட் சைடில் வர ஷார்ட் ஃபால் ஆர் கிரெடிட் சைடில் வரக்கூடிய ஷார்ட் ஃபால், எனி சைட் ஷார்ட் ஃபால் வந்தாலும் அதுக்கு நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டைட்டில் கொடுக்கும். If shortfall comes under the debit side, it denoted as profit. Any shortfall comes under the credit side, it denoted as loss. In case if the contract is not completed, it is ongoing on. So now the shortfall on the debit side is to be named as deemed profit, that is notional profit. Any shortfall comes under the credit side, it is named as profit and loss. இப்போ கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணலை, இன்னும் கான்ட்ராக்ட் பாதி தான் முடிஞ்சிருக்கு, பாதி ஒர்க்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு டென்டேட்டிவாக ஒரு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் போடுறோம். இப்போ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் குறைஞ்சதுன்னா அதை வந்து ப்ராஃபிட்னு சொல்லக்கூடாது, அதை நம்ம என்னன்னு சொன்னால் நோஷனல் ப்ராஃபிட், இவ்வளோ ப்ராஃபிட் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டட், இவ்வளோ தான் ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷனில், அதனால் வந்து அதுக்கு நம்ம என்ன நேம் தரணும், நோஷனல் ப்ராஃபிட்னு பேர் தரணும். பட் கிரெடிட் சைடில் வந்துச்சுன்னா அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துடணும், லாஸ் தான். அப்போ டெபிட் சைடில் குறைஞ்சா ப்ராஃபிட், கிரெடிட் சைடில் குறைஞ்சா லாஸ். டெபிட் சைடில் குறையும் போது ப்ராஃபிட்னு எழுதக்கூடாது, அதை நம்ம வந்து நோஷனல் ப்ராஃபிட்னு எழுதணும். இப்போ நோஷனல் ப்ராஃபிட் வருது இல்லையா, இந்த நோஷனல் ப்ராஃபிட்டை வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஃபுல் அமௌண்ட்டையுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடக்கூடாது. அதில் ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும், இன்னொரு பார்ட்டை ரிசர்வுக்கு கொண்டு போகணும். whenever the contract is not completed, at the time you roughly prepared a contract account to know the tentative profit. The profit is to be named as notional profit. Now the entire notional profit should not be treated as a profit, it is our expected one. So a part of the notional profit alone transferred to profit and loss account, the remaining notional profit is to be transferred to reserve account. So what portion of the profit transferred to profit and loss account and what portion to be transferred to reserve means, if the contract is completed less than 25% means the entire notional profit is to be transferred to reserve. In case the contract is completed more than 25% but not more than 50%, that means 25% and 50%, in between 25 and 50% is only completed, means 1/3 of the notional profit is to be transferred to profit and loss account. In case the contract is completed more than 50%, 2/3 of the notional profit is to be transferred to profit and loss account, the balance amount to be transferred to reserve. அதாவது ஒரு கான்ட்ராக்டில் நம்ம 25% கம்மியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 25% கால் பங்குக்கு கீழே கம்மி பண்ணியிருக்கோம், நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா இப்போ வரக்கூடிய நோஷனல் ப்ராஃபிட் பூராத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது கான்ட்ராக்டில் 25% கம்மியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் நோஷனல் ப்ராஃபிட் பூராத்தையுமே ரிசர்வுக்கு கொண்டு வேணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதே வந்து கான்ட்ராக்டில் 25%லேருந்து 50%க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிருக்கோம், 25% மேலே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஆனால் 50%க்குள்ளே இருக்கும், 30, 35, 40, 45% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நோஷனல் ப்ராஃபிட்டில் வந்து 1/3, 3ல் 1 பங்கு எடுத்துக்கணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு போகணும், மீதியை வந்து ரிசர்வுக்கு எடுத்து போகணும். அப்போ ஒரு ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணணும், அதாவது நோஷனல் ப்ராஃபிட் இன்ட்டு 1/3 இன்ட்டு கேஷ் ரிசீவ்டு டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைட் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அது போக பேலன்ஸ் வரக்கூடிய அமௌண்ட்டை ரிசர்வுக்கு எடுத்து போயிடும். எப்போது கான்ட்ராக்ட் வந்து 25%க்கு மேலே கம்ப்ளீட் ஆகிருக்கணும், ஆனால் 50%க்குள்ளே கம்ப்ளீட் ஆகிருக்கணும்.
இந்த சுச்சுவேஷனில் நாஷனல் ப்ராஃபிட் இன்ட்டு 1/3 1/3 இன்ட்டு கேஷ் ரிசீவ்டு டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். இன்கேஸ் இதே கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு 50% மேலே கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 55 60 65 70 இந்த மாதிரி 50% மேலே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் 2/3 ஆஃப் த நாஷனல் ப்ராஃபிட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், இதே சேம் ஃபார்முலா தான். நாஷனல் ப்ராஃபிட் இன்ட்டு 1/3 போகிறதுக்கு பதிலாக 2/3 இன்ட்டு கேஷ் ரிசீவ் டிவைட் பை ஒர்க் சர்டிஃபைட் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. மீதியை வந்து ரிசர்வுக்கு எடுத்துகிட்டு போயிடும். இது எப்போ கான்ட்ராக்ட் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும்போது நம்ம போடக்கூடிய ப்ராஃபிட். இப்போது ஜென்ரலாக ஒர்க்கு எவ்வளவு கம்ப்ளீட் ஆகிருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒர்க் சர்டிஃபைடை டிவைடட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. கான்ட்ராக்ட் ப்ரைஸில் எவ்வளோ ஒர்க்கு சர்டிஃபைட் ஆகிருக்கு அது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்கணும். அதான் ஒர்க் சர்டிஃபைட் டிவைடட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஒர்க்கு எத்தனை பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிருக்குங்கிறது தெரியும். இப்போது நம்ம வந்து ஜென்ரலாக என்ன பார்க்க போகிறோம், ஒரு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வரும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் என்ன வரும், மெட்டீரியல். மெட்டீரியலில் என்னென்னலாம் டெபிட் சைடில் வரும், மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஸ்டோர், மெட்டீரியல் டைரக்ட்லி பர்ச்சேஸ்ட், மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் அதர் கான்ட்ராக்ட், இப்படிலாம் வந்தால் டெபிட் சைடில் போடுங்க. இதே மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர்டு டு அதர் கான்ட்ராக்ட், மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர்டு டு ஸ்டோர், மெட்டீரியல் அட் எண்ட், மெட்டீரியல் இன் ஹேண்ட், மெட்டீரியல் அட் சைட், இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதை ப்ராஃபிட் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் கொண்டு வாங்க. இதே மெட்டீரியல் லாஸ்ட் பை ஃபயர், மெட்டீரியல் லாஸ்ட் பை தெஃப்ட், மெட்டீரியல் டெஸ்ட்ராய்ட் பை தி ஆக்சிடென்ட், இப்படிலாம் வந்தால் அதை கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு டைட்டில் கொடுத்து அதுக்கு கீழே காமிக்கும். இது மெட்டீரியல் சம்மந்தமானது. லேபர் சம்மந்தமானது பார்த்திங்கன்னா டைரக்ட் லேபர் இன்டைரக்ட் லேபர் ரெண்டையுமே நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். இதில் எவ்வளோ வேஜஸ் பெய்டோ அந்த அமௌண்ட்டோட அவுட்ஸ்டாண்டிங் டியூ பேயபுள் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணுங்க. ப்ரீபெய்டு, அட்வான்ஸ் பெய்டு, எக்ஸஸ் பேமெண்ட் அப்படிலாம் வந்துச்சுன்னா அதை லெஸ் பண்ணிவிட்டு டெபிட் சைடில் கொண்டு வரும். இதே லேபர் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் அதர் கான்ட்ராக்ட்னு வந்தால் டெபிட் சைடில் கொண்டு வாங்க. லேபர் டிரான்ஸ்ஃபர்டு டு அதர் கான்ட்ராக்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை கிரெடிட் சைடில் கொண்டு வாங்க. அடுத்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அது டெபிட் சைடில் வரும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் அமௌண்ட் பெய்டோட அமௌண்ட் டியூ ஆர் அவுட்ஸ்டாண்டிங் ஆர் பேயபுள் அப்படிலாம் வந்து ஆட் பண்ணுங்க. அதே ப்ரீபெய்டு, அட்வான்ஸ் பெய்டு, எக்ஸஸ் பேமெண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணுங்க. அது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்தாலும் டியூ ஆட் பண்ணணும், எக்ஸஸ் பேமெண்ட்டை லெஸ் பண்ணிக்கணும். பிளான்ட் அண்ட் மிஷினரியில் ஸ்பெஷல் பிளான்ட்டாக இருந்தால் பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸை டெபிட் சைடில் போட்டுட்டு க்ளோசிங் வேல்யூவை வந்து கிரெடிட் சைடில் கொண்டு வரும். அதே ஜென்ரல் பிளான்ட்டாக இருந்தால் எவ்வளோ ஹவர்ஸ், எவ்வளோ வீக் ஆர் எத்தனை மந்த்து இந்த கான்ட்ராக்டில் அதை யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கான டிப்ரிஷியேஷனை மட்டும் நம்ம டெபிட் சைடில் கொண்டு வந்தால் போதும். இதே பிளான்ட் அண்ட் மிஷினரி ஃபயர் ஆகிடுது, ஆக்சிடெண்ட் ஆகுது, இதனால் லாஸ் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு டைட்டில் கொடுத்து அதுக்கு கீழே பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகிருக்கோ அதை கிரெடிட் சைடில் கொண்டு வரும். இதே பிளான்ட் அண்ட் மிஷினரி அதர் கான்ட்ராக்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா கிரெடிட் சைடு, அதர் கான்ட்ராக்ட்லேருந்து இந்த கான்ட்ராக்டுக்கு வருது அப்படின்னு சொன்னால் அது டெபிட் சைடு. ஸோ இப்போ வந்து கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க கிரெடிட் சைடில் கான்ட்ராக்டி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு கான்ட்ராக்ட் ப்ரைஸை போடும். எப்போ கான்ட்ராக்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுனாக்க கிரெடிட்ஸில் வந்து கான்ட்ராக்டி அக்கௌண்ட் போட்டு கான்ட்ராக்ட் ப்ரைஸை போடுங்க. இதே கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகலை, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அப்போது கான்ட்ராக்டி அக்கௌண்ட் போட்டு கான்ட்ராக்ட் ப்ரைஸ் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு டைட்டில் கொடுத்து அதுக்கு கீழே ஒர்க் சர்டிஃபைடு எவ்வளவு, ஒர்க் அன்சர்டிஃபைடு எவ்வளோங்கிறத போட்டு கிரெடிட் சைடில் போடும். கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கான்ட்ராக்டி அக்கௌண்ட்டுன்னு வரும், கான்ட்ராக்ட் ப்ரைஸ் ஃபுல்லாக போட்டோம். இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க கான்ட்ராக்டி அக்கௌண்ட் போடாமல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு போட்டு அதில் ஒர்க் சர்டிஃபைட், ஒர்க் அன்சர்டிஃபைட் போடும்.
இப்போ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க டெபிட் சைடில் குறைஞ்சாலும் கிரெடிட் சைடில் குறைஞ்சாலும் அதுக்கு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேர் கொடுக்கலாம். ஆனால் கான்ட்ராக்ட் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறப்ப டெபிட் சைடில் குறைஞ்சா நோஷனல் ப்ராஃபிட் பேர் தரணும், கிரெடிட் சைடில் குறைஞ்சதுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னே பேர் கொடுத்துருங்க. டெபிட் சைடில் குறைஞ்சா அது ப்ராஃபிட், கிரெடிட் சைடில் குறைஞ்சதுன்னா லாஸ். நோஷனல் ப்ராஃபிட்டை நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொண்டு போகணுன்றதை பார்த்தோம். ஸோ இதை பூரா நீங்கள் ஒரு ரீகால் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்தது ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம். நித்திலன் கம்பெனி அண்டர்டுக் ஏ கான்ட்ராக்ட் ஃப்ரம் அபிஷ்ணவி ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏ ஸ்மால் பில்டிங். The construction work commenced on 1st April 2018 and the following data were available for the year ended 31st March 2019. For Nithilan company undertook a contract from Abhishnavi அப்படின்னு சொன்னால் நித்திலன் கம்பெனி தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. அப்போ கான்ட்ராக்டர் யார்? நித்திலன் கம்பெனி. யாருக்கிட்டேருந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அபிஷ்ணவி. அப்போ அபிஷ்ணவி தான் கான்ட்ராக்டி. நித்திலன் கம்பெனி கான்ட்ராக்டர், அபிஷ்ணவி கான்ட்ராக்டி. இப்போ இந்த எவ்வளோ ரூபாய்க்கு இவங்க கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து 35,000க்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எங்கே வரும் அப்படிங்கிறத நல்லா சொன்னோம். கான்ட்ராக்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டோடைய கிரெடிட் சைடில் கான்ட்ராக்டி அக்கௌண்ட் அப்படின்னு டைட்டில் கொடுத்து அதில் போடும். கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டோடைய கிரெடிட் சைடில் வரும், கான்ட்ராக்டி அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்து இந்த 35,000 வரும். எப்போ கான்ட்ராக்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா. இதே கான்ட்ராக்ட் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் வரவே வராது. இதை நம்ம எதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கணும்? இந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸில் எவ்வளோ ஒர்க் சர்டிஃபைட் ஆகிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது ஒர்க் சர்டிஃபைடுன்னு வருது. இப்போ கான்ட்ராக்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 35,000, பட் ஒர்க்கு எவ்வளோ சர்டிஃபைட் ஆகிருக்கு? 20,000 தான் சர்டிஃபைட் ஆகிருக்கு. அப்போ இதுலேருந்து நல்லா தெரிஞ்சுன்னா கான்ட்ராக்ட் வந்து இன்னும் ஃபினிஷ் ஆகலை. கான்ட்ராக்ட் வந்து 35,000க்கு எடுத்துருக்கோம், 20,000 தான் கான்ட்ராக்ட் வந்து சர்டிஃபிகேட் பண்ணிட்டாங்கன்னா கான்ட்ராக்ட் இஸ் கோயிங் ஆன். அப்போது கான்ட்ராக்ட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் வரவே வராது. இந்த ஒர்க் சர்டிஃபைட். அடுத்தது இந்த ஒர்க் சர்டிஃபிகேட் எந்த சைடில் வரும்? கிரெடிட் சைட். ப்ரோக்ரஸ் பேமெண்ட்ஸ் ரிசீவ் அப்படின்னா கேஷ் ரிசீவ்டு. இப்போ நம்ம 20,000க்கு ஒர்க்கை சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. இதை கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டு எவ்வளோ கேஷ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒன்லி 15,000 தான் கேஷ் வாங்கியிருக்கோம். அப்போ அவங்க 5,000 இன்னும் அவங்களே ரீட்டர்ன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால்டு ரிடக்ஷன் மணி. இந்த கேஷ் ரிசீவ்ட் அப்படிங்கிறதும் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் எங்கேயுமே வராது. கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட்லேயும் வராது, கிரெடிட் சைட்லேயும் வராது. பட் ஒர்க் சர்டிஃபிகேட் எங்கிறதும் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிற டைட்டிலில் இந்த ஒர்க் சர்டிஃபிகேட் வரும். அடுத்து மெட்டீரியல் இஷ்யூடு டு சைட். அப்போ மெட்டீரியல் இஷ்யூடு டு சைட் அப்படின்னு சொன்னால் நேரடியாக சைட்டில் கொண்டு இறக்கியிருக்காங்க மெட்டீரியல். அப்போ இது கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர்டு டு அதர் கான்ட்ராக்ட். அப்போ இந்த கான்ட்ராக்ட்லேருந்து கொஞ்சம் மெட்டீரியலை வந்து அதர் கான்ட்ராக்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இதை மாதிரி நம்ம கான்ட்ராக்ட் இந்த கான்ட்ராக்ட்லேருந்து ஏதாவது வேறு கான்ட்ராக்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு சொன்னாக்க அதை கிரெடிட் சைடில் கொண்டு போய் எழுதும். ட்ரான்ஸ்ஃபர்டு டு அதர் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னால் அது கிரெடிட் சைடில் வரும். நெக்ஸ்ட் பிளானிங் அண்டு எஸ்டிமேட்டிங் காஸ்ட். இதை பிளான் பண்ணுறோம், எப்படிலாம் பில்டிங் எங்கெங்கே டோர் வரணும், எங்கெங்கே என்ட்ரன்ஸ் வரும், எங்கே ஹால் வரும் அப்படின்னு சொல்லலாம் பிளான் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான செலவு. அப்போ அதை வந்து நீங்கள் டெபிட் சைடில் எடுக்கணும். தென் டைரக்ட் வேஜஸ் பெய்டு, இதுவும் கான்ட்ராக்டுக்கு நம்ம செய்கிற செலவு. அப்போ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் செலவு. டைரக்ட் லேபர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு அதர் கான்ட்ராக்ட். இங்கே இருக்கிற லேபர் ஏதோ வேறு ஒரு கான்ட்ராக்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அப்போ இதை வந்து கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் செலவு. லேபர் ட்ரான்ஸ்ஃபர்டு டு அதர் கான்ட்ராக்ட் தான் கிரெடிட் சைட். த மெட்டீரியல் ரிட்டன் ஃப்ரம் சைட். மெட்டீரியல் ரிட்டன் டு சைட். இது மெட்டீரியல் ரிட்டன் டு சைட்னா மெட்டீரியல் ரிட்டன் ஃப்ரம் சைட். இது வந்து கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் செலவு. சைட்டில் இருந்து ஸ்டோருக்கு திரும்பி போகும்.
பிளான்ட் ஹைரிங் சார்ஜஸ், ஏதோ ஒரு பிளான்ட்டை வாடகைக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ இந்த ஹைரிங் சார்ஜஸையும் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் செல்ல வரும். wages related to labors transferred from அதர் கான்ட்ராக்ட், வேறு கான்ட்ராக்ட்லேருந்து லேபர்ஸை இந்த கான்ட்ராக்டு நம்ம கொண்டு வந்து யூஸ் பண்ணிப்போம். அப்போ இது வந்து நீங்கள் டெபிட் செலவு. சைட் ஆஃபீஸ் காஸ்ட், அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல ஆகக்கூடிய செலவு, இதுவும் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் செலவு. ஹெட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், இதுவும் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. ஒர்க் நாட் சர்டிஃபைடு, அப்போ ஒர்க்கு அன்சர்டிஃபைடு. இந்த ஒர்க் அன்சர்டிஃபைடும் இந்த ஒர்க் சர்டிஃபைடு ரெண்டும் தான் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ங்கிற நேமில் காமிக்கும். அடுத்து மெட்டீரியல் லாஸ்ட் பை ஃபயர், இப்போ மெட்டீரியல் லாஸ்ட் ஆகிருக்கு, இதை கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு டைட்டிலில் காமிக்கும். அடுத்து இந்த கான்ட்ராக்ட் வந்து ஒரிஜினலாக ஒரு பிளான்ட் வாங்கியிருக்கோம் 20,000க்கு, அதை வந்து நம்ம இந்த கான்ட்ராக்டுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதோடைய ரீசேல் வேல்யூ 5 இயர்ஸ் கழிச்சு, அதோட லைஃப் 5 இயர்ஸ் கழிச்சு அது ரெசிஸ்டுவல் வேல்யூ ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோனா 5,000 ருபீஸ். அப்போ நம்ம என்ன செய்யணும், 20,000க்கு பிளான்ட் வாங்கியிருக்கோம் இல்லையா, இந்த 20,000 கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் செல்லில் போட்டுட்டு அந்த இயர் முடியும் போது அந்த 1 இயருக்கான டெப்ரிஷியேஷன் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிச்சி அதை இந்த 20,000 மைனஸ் பண்ணிடணும். 1 இயர், இந்த வருஷத்துக்கான டெப்ரிஷியேஷன் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 20,000க்கு வாங்கியிருக்கோம், 5 இயர்ஸ் கழிச்சு அதோட வேல்யூ ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோ இருக்குது, 5,000 இருக்குது. அப்போ இந்த 20,000ல் 5,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி 15,000 ருபீஸ். இந்த 15,000 ருபீஸ் தான் டோட்டல் டிப்ரிஷியேஷன் ஃபார் த 5 இயர்ஸ். அப்போ 5ஆல் அதை டிவைட் பண்ணிங்கன்னா 3,000 ருபீஸ் பர் இயர் வரும். இப்போ 20,000ல் 3,000 டிப்ரிஷியேஷனை மைனஸ் பண்ணிவிட்டு 17,000 ருபீஸை வந்து கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் கொண்டு வரும். இப்போ டிப்ரிஷியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் போட்டோம்னு சொன்னால் அந்த டிப்ரிஷியேஷன் கிடைச்சிடும். அதை காஸ்ட்லேருந்து மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணுறோம்னா க்ளோசிங் வேல்யூ ஆஃப் பிளான்ட் கிடைக்கும். அந்த க்ளோசிங் வேல்யூ ஆஃப் பிளான்ட் வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போகணும். அடுத்து டைரக்ட் வேஜஸ் வந்து டியூ அண்ட் பேயபிள் அமௌண்ட் ₹170 இருக்குது, இதுதான் அவுட்ஸ்டாண்டிங். அப்போ இந்த டைரக்ட் வேஜஸோடு கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யணும், அதை ஆட் பண்ணிக்கணும். டைரக்ட் வேஜஸோடு ஆட் பண்ணுங்க. சைட் எக்ஸ்பென்சஸ் பெய்டு இன் அட்வான்ஸ்ன்னு இருக்குது. இதை மாதிரி அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்தோம்னா அது சைட் எக்ஸ்பென்சஸில் வந்து மைனஸ் பண்ணிடும் அட்வான்ஸ் பேமெண்ட். தென் மெட்டீரியல் அட் சைட் வேர் எஸ்டிமேட்டட், அதான் க்ளோசிங்கில் சைட்டில் எவ்வளோ மெட்டீரியல் இருக்கோ அது வந்து ஒரு 200, அதை வந்து நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் கொண்டு. இப்போ அந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னு பார்த்துருக்கோம். இதை கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது டெபிட் சைடில் ஒரு 2,440 குறையுது. இந்த 2,440க்கு தான் பேர் என்ன, நோஷனல் ப்ராஃபிட். ஏன்னா கான்ட்ராக்ட் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த 2,440 கிரெடிட் சைடில் கொண்டு வந்து வச்சுட்டு அதில் எவ்வளவு போர்ஷனை வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எவ்வளவு ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்றதை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒர்க் எவ்வளோ சர்டிஃபைட் ஆகிருக்கு, இப்போ 20,000, கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து 35,000. அப்போ 57.14% வந்து ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போ 50%க்கு மேலே ஒர்க்கை வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்போ நோஷனல் ப்ராஃபிட்டில் எவ்வளவு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எடுத்துக்கணும், 2/3 ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்போ ஃபார்முலா என்ன, நோஷனல் ப்ராஃபிட் இன்ட்டு 2/3 இன்ட்டு கேஷ் ரிசீவ்டு டிவைட் பை ஒர்க் சர்டிஃபைட். நோஷனல் ப்ராஃபிட் வந்து 2,440 இன்ட்டு 2/3 இன்ட்டு கேஷ் ரிசீவ்டு 15,000, ஒர்க் சர்டிஃபைட் 20,000. இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 1,220. இதை வந்து நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 1,220 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா மீதி எவ்வளோ இருக்குது, 1,220 பேலன்ஸ் இருக்குது. இதை வந்து ரிசர்வுக்கு கொண்டு போகணும். இப்போ இதை வந்து நல்லா அண்டர்ஸ்ட் பண்ணுங்கள், ஒரு வாட்டி ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம நிறைய கணக்கு வந்து நோட்டில் போட்டிருக்கோம். இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். அதில் என்னென்ன டவுட் இருக்கோ அதை உடனே நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு. தேங்க்யூ.